ஸோ யூ ஆர் சிங்கிள். 42 வயசு இல்லையா? ஆமாங்கண்ணா. 42 வயசு. பட் இப்ப பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை, பணம். ஆமாண்ணா. ஓகே, இது எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்கு? அண்ணா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. மூணு ம். வருடமா இருக்குண்ணா. சரி, இப்போ ஒரு பக்கம் கடனை அடைக்கணும், இன்னொரு பக்கம் இன்கம் கூட்டணும். பட் அண்ணா இன்கம் 30 கூட்டுறதுக்கு லட்சம் இருக்குண்ணா, 10 லட்சம் கொண்டு வந்து நிறுத்திருக்கேண்ணா. சரி, இப்ப இன்கம் கூட்டுறதுக்கு இப்ப இன்கம் வந்து ரெண்டு இன்கம் உங்களுக்கு. ஒண்ணு வந்து எல்ஐசி, சரிங்கண்ணா. இன்னொன்னு வந்து உங்களுக்கு புரோகிதம் பண்றீங்க. பட் ரெண்டுல அந்த அளவுக்கு இன்கம் வருதா? ஆனா இப்போ ரெண்டுமே வந்து புரோகிதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்சூரன்ஸ் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லைண்ணா ரெண்டுமே. ம். என்ன படிச்சிருக்கீங்க? ஆனா நான் வந்து +2ங்கண்ணா. சரி, வேற என்ன ஸ்கில் இருக்கு உங்ககிட்ட? அண்ணா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு ஒரு இடம் ஒன்று பார்த்தேன். ம். ம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs ஆகும் பண்ணாரி பக்கத்துல. சரி. அங்க வந்து மண்டபம் கட்டி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மண்டபம் கட்டலான்ட்டு அதுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய் செலவாகும் சரி. வாடகை லேண்ட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா மாசம் 15,000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் பேர்ல லோன் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்குண்ணா. அது ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா. சரி, இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி பண்ணணும். சரி, இன்கம் வருமானத்தை வரும்சுங்க, வருமானத்தை அதிகப்படுத்த வேணும். ஓகேண்ணா. ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப சரிங்கண்ணா. தொடர்ந்து நீங்க வந்து 2-3 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிறதுனால உங்க ஆழ் மனசு ஃபுல்லா என்ன இருக்கும்? ஆழ் மனசுல எல்லாமே நெகட்டிவான சொல்றதை கேட்டுங்க, எழுத வேண்டாம். ஓகேண்ணா. அதாவது நான் சொல்றது எதுவும் எழுத வேணாம், நான் கேட்டுங்க, கேட்டா உங்க ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு 3 வருஷம் தொடர்ந்து நீங்க பண பிரச்சனையில இருக்கிறதுனால இது எப்படியாவது வெளியே வரணும், வெளியே நினைச்சாலும் வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய மைண்ட் இருக்கு இல்லையா? மைண்ட் ரெண்டு இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்டு, இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாண்ணா. சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து என்ன இருக்கோ அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 95% நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. கான்சியஸ் சரிண்ணா. வந்து 5% கண்ட்ரோல் பண்றது. சரிண்ணா. சப்கான்சியஸ்ல என்ன பதிவுகள் இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கையை நடத்துது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க கார் ஓட்டுறீங்க. கார் சரிண்ணா. ஓட்டுறீங்க, போன்ல பேசிட்டே ஓட்டுறீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. ஆமா, ஏன் போன்ல பேசிட்டே ஓட்ட முடியுது, பரவாயில்ல, ஒண்ணும் ஆகல அப்படின்னா காரை ஓட்டுறது நீங்க கான்சியஸா ஓட்டல, சப்கான்சியஸ் தான் ஓட்டுது. ஏன்னா சப்கான்சியஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்ல ஏறி உக்காந்தா இந்த மாதிரி போனோம், இது பிரேக்கு, இங்க கிளச்சு, இங்க ஆக்சிலேட்டர் இருக்கு, இங்க ஸ்டேரிங் இருக்குன்றது அது நம்ம உடம்போட அது வந்து என்ன ஆகுதுன்னா அடாப்ட் ஆயிடுது. அந்த சரிண்ணா. மெமரி வந்து உடம்போட அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டியை போயிட்டே இருக்கும். வண்டி அது என்ன சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கார் ஓட்டும் போது தான் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பார்த்து பார்த்து ஓட்டுவீங்க கான்சியஸா. பழக்கம் ஓகேண்ணா. அப்படின்னா அது சப்கான்சியஸ்ல போய் ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் எதை சரிண்ணா. பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் பதிவுகளை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஓகேண்ணா. சப்கான்சியஸ்ல பாசிட்டிவா இருந்தா நமக்கு பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் தான் நடக்கும். இப்போ ஓகேண்ணா. சப்கான்சியஸ் பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு செட்டு நீங்க ரெட் இங்க் கலந்தா அந்த தண்ணி ஃபுல்லா என்ன ஆயிடும்? ரெட்டிங் ஆயிடும். ரெட் இங்க் ஆயிடும். இப்போ அந்த ரெட்டு அது கலந்து போச்சு இல்லையா? இப்போ அந்த ரெட் இங்க தனியா எடுக்கணும், எடுக்க முடியுமா? முடியாதுண்ணா. முடியாது. ஏன்னா அது வந்து கலந்து போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு இன்னொரு டாக்டிக்ஸ் இருக்கு. முடியும் எப்படின்னா, தொடர்ந்து நீங்க தண்ணிய மேல ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெட்டு காணாம போயிடுதா? போயிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆழ்மனதுல நம்ம வந்து தொடர்ந்து பாசிட்டிவான சிந்தனைகளை விதைக்கும் பொழுது நம்ம கிட்ட சரிண்ணா. வந்து போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சரிங்க. மாசத்துக்கு உங்களால வருமானம் வந்து 1 லட்சம் தான் வருது. எவ்வளவு வருது? ஒரு சரிண்ணா. மாசம் எவ்வளவு வருமானம் வருது? மாசம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 to 80ண்ணா. சரி, அவ்வளவுதான் வருது. எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும்? எனக்கு இதே வந்து ரெகுலர் கிடையாதுங்கண்ணா. சரி, இதே ரெகுலர் கிடையாது. ரெகுலரா எந்த இன்கம் வந்தா உங்களால மேனேஜ் பண்ண முடியும்? ஆனா எனக்கு வந்து ஒரு 1 lakh வந்து கரெக்டா இருக்குங்கண்ணா. சரி, மாசம் 1 லட்சம் உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன ம். பண்ணணும்னா மைண்ட் செட் பண்ணணும். உங்க ஆழ்மனசை ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி சரிங்கண்ணா. ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதாவது 1 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ், அது புரோகிதம் ம். மூலமாவோ இல்ல இப்போ எல்ஐசி ஏஜென்ட் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது கன்சல்டிங் மூலமாவோ
உங்களுக்கு மாசம் மாசம் சோர்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் மாசம் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பணம் வந்துச்சுன்னா, அந்த ம் 1,00,000 ரூபாய் பணம் வந்தா உங்க சந்தோஷமான உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கலாம். அப்போ 1,00,000 ரூபாய் பணம் வந்தா எப்படி இருக்கும்னு அந்த சந்தோஷமான உணர்வுகளை நீங்க சரிண்ணா. தொடர்ந்து ஓகே. வெளிப்படுத்தும் போது, எப்படி நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி எப்படி சரி. இருக்குன்னா, அதை ரெட் இங்க் போட்டா ரெட் ஆயிடுச்சு, அந்த ரெட்டை எப்படி நம்ம வந்து அதை கிளியர் பண்றோமோ, அதை மாதிரி சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் பண்றதுதான் இந்த ஐடியா. ஓகேண்ணா. எப்பெல்லாம் உங்களுக்கு உங்க மைண்டை வந்து மாத்தணும், எப்படி சப்கான்சியஸ 1,00,000 ரூபாய் வந்துட்ட மாதிரியோ, அந்த 1,00,000 ரூபாய் வந்தா இது எந்த சந்தோஷமானீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வுகளை எப்போ நீங்க வெளிப்படுத்தணும். சரிண்ணா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்ட உடனே நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க ஒரு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, இதுல சரிண்ணா. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அது எப்படி முடியும், அது என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு, என்கிட்ட முடியாது அப்படின்னு தான் கான்சியஸ் மைண்ட் ட்ரபிள் பண்ணும். ஏன்னா சரி. கான்சியஸ் மைண்டை பொறுத்தவரைக்கும் அது உங்களுக்கு எப்பவுமே எச்சரிக்கையா பண்றது. சரி. சப்கான்சியஸ் என்ன பண்ணோம், அது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. நான் சரி. என்ன போயிட்டு இருக்கேன், திடீர்னு 1,00,000 நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு அது வரை ட்ரபிள் பண்ணும். எது? சரி. சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கான்சியஸ் மைண்ட சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணி அந்த 1,00,000 வரத்துக்கு உண்டான அந்த ம் உண்டான ஒரு டாக்டிக்ஸ, அதுக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகேண்ணா. அதுக்கு இது இப்படி பண்ணோம்னா தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி எண்ண உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தினா அது சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராம் பண்ணி 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம செட் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா அந்த 1,00,000 பணம் வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, இதுதான் ரிசல்ட். ஓகே. ரிசல்ட்டை கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களுடைய சப்கான்சியஸ்ல என்ன என்ன உணர்வுகள் இருக்குன்றத செக் பண்ணணும். சரிண்ணா. ஜெனரலா எப்படி நடக்குது எல்லாமே அப்படின்னா, நம்மளுடைய எண்ண உணர்வுகள் சப்கான்சியஸுக்கு போய் சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம உடம்ப சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா. ஏன்னா ஓகேண்ணா. தாட்டு தான் எலக்ட்ரிக், ஃபீலிங் தான் மேக்னெட்டிக். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மளுடைய பிசிக்கல் பாடியை சுத்தி லேயரா இருக்கு. இதைதான் யோகி கிளாசிக்கல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆறான்னு சொல்லுவாங்க. முதல்ல அதுல உங்களுடைய தகவல் என்ன இருக்கு, உங்க சர்வைவல் எப்படி இருக்கு, சந்தோஷம் எப்படி இருக்கு, தன்னம்பிக்கை எப்படி இருக்கு, உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய லீடர்ஷிப் எப்படி இருக்கு, கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்குன்றத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் சரிண்ணா. பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்றது ஒரு 8 ஃபேக்டர். என்னன்னா 8 ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளுடைய பிளானட், கேள்விப்பட்டீங்களா? பிளானட்டும் நம்மளை வச்சு செய்யும் இல்லையா? ம் அப்போ அந்த பிளானட்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா பார்க்கணும். ம் ரெண்டாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கு, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதான்னு பார்க்கணும். சரிண்ணா. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எலக்ட்ரோ வெளியிருந்து வர மேன்மேடு ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய செல் வந்து ஹார்மோனைஸ்டா இருக்கா, இல்ல அது வந்து ஏதாவது வோல்டேஜ் கம்மியா இருக்கா அது பார்க்கணும். ஸோ இந்த சரிண்ணா. கிட்டத்தட்ட இல்ல எங்கே இருந்தாவது வெளியே இருந்து நெகட்டிவ் தாட் ஏதாவது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகுதான்றத அதை பார்க்கணும். அந்த மாதிரி 8 ஃபேக்டர் என்னன்றத அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டாவது. சரி. மூணாவது வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் மாசம் பணத்தை அச்சீவ் பண்றதுக்கு ம் எந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்றது, எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல மாடரேட்டா இருக்கா, இல்ல வீக்கா இருக்குன்றது அதை அனலைஸ் பண்ணுங்க. சரிண்ணா. ஓகேவா? சோ இத மாதிரி அப்புறம் வந்து உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ், உங்களுடைய நெகட்டிவ் தாட் என்ன அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சரிண்ணா. அனலைஸ் பண்ணா இதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு குவாண்டம் சென்சாரே இருக்கு. தரு பாருங்க, இது வந்து குவாண்டம் சென்சார். சரிண்ணா. இது ஒரு டிவைஸ். இது சரிண்ணா. நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை, ரிமோட்ல இருந்தே இது மூலமா ஸ்கேன் பண்ணுவோம். எப்படி ஸ்கேன் பண்ணுவோம்னா, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய போட்டோ இமேஜ், ஃபேஸ் இமேஜ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க. சரிண்ணா. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அனலைஸ் பண்ணி உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிடுவாங்க. சரிண்ணா. ரைட்டா? அதுக்கப்புறம் அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா அந்த டிஃபெக்டை சரி பண்றதுக்கு டெய்லி பேஸ்ல குவாண்டம் ஃப்ரீக்வன்சி ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் வந்து உங்களுக்கு டெய்லி பண்ணுவோம். ஒரு 1/2 hour வரும்.
ஓகேவா? half an hour டெய்லி half an hour. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் உங்களை வந்து டியூன் பண்றதுக்கு. எதை டியூன் பண்றதுக்குன்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை டியூன் பண்றதுக்கு. சரிங்கண்ணா. நார்மலா இதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 21 நாள் தொடர்ந்து பண்ணணும். சரிங்கண்ணா. பட் நான் சொல்ற ஐடியாவை நான் என்ன சொல்றேனோ அதை 100% கரெக்டா பண்ணீங்கன்னா ரிசல்ட் 100% கேரண்டி. சரிங்கண்ணா. ஓகேவா? நீங்க அதை சரியா சின்சியரா பண்ணல அப்படின்னா சரியா வராது. ஓகேவா? சரிங்கண்ணா. இதுக்கு நான் என்ன அரேஞ்ச்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, அந்த பண தேவைக்கு என்னன்றது ஒரு மணி ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸல் சீட்ல இருக்கு. அதுல உங்களுடைய வரவு செலவு எப்படி இருக்குன்னு பிளானிங்கு, உங்களுடைய நெட்ஒர்த் என்னன்றது பிளானிங்கு, உங்களுடைய லாங் டேர்ம் பினான்சியல் கோலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது அதை பிளான் பண்ணி ஒரு மணி ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று கொடுப்போம். சரிங்கண்ணா. ரெண்டாவது உங்களை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். சரிங்கண்ணா. மூணாவது ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹீலிங்கை வந்து டெய்லி பேஸ்ல half an hour ஹீலிங் கொடுப்போம். சரிங்கண்ணா. நாலாவது வந்து டெய்லி காலையில தூங்கி எழுந்த உடனே அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வான்ஸ்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், அதுதான் குவாண்டம் ஜம்ப் டெக்னிக். அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா அதை காலையில தூங்கி எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், ஒரு மினிமம் 5 minutes நீங்க அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல அந்த அஃபர்மேஷனை இந்த மேனிஃபெஸ்டேஷனை பிளான் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணணும். மற்ற டைம்ல எப்பெல்லாம் பண்ணலாம்னா எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நான் சொல்ற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் திடீர்னு கடன்காரன் ஃபோன் பண்ணா எனக்கு மைண்டே டிஸ்டர்ப் ஆயிடுது, என்ன பண்ணா அந்த டைம்லயும் நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இதை வந்து தொடர்ந்து 21 நாள் நீங்க தொடர்ந்து பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவான மைண்ட் செட்டாகவும் உங்களுடைய அபாண்டன்ஸ் மைண்ட் செட்டாகவும் கிரியேட் பண்றதுக்காக அதுக்கு என்னுடைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோ லைப்ரரியில போட்டிருக்கேன். அதனுடைய ஆக்சஸ் கோடு உங்களுக்கு கொடுத்தோன்னா நீங்க டெய்லி பேஸ்ல அதை போய் பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக் இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்வான்ஸ்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குன்னு நான் அனுப்புவேன். இதை நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி பேஸ்ல பார்க்கலாம், வாட்ச் பண்ணலாம். அதை பார்க்கும்போது என்ன லைஃப் ஸ்கில். ஏன்னா அதுல எப்படி கடன் எதனால ஆகுது, கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே நான் என்ன பண்றேன் அந்த வீடியோவை கொடுத்துருப்பேன். அதை நீங்க டெய்லி வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லி 15 நிமிஷம் போன்ல என்கிட்ட பேசணும். நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாசம் 1 லட்சம் வரத்துக்கும் டெய்லி அந்த 1 லட்சம் மாசம் அப்படின்னா அதை டெய்லி பேஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றது ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்க என்ன பண்ணீங்கன்றத உங்களை மானிட்டர் பண்ணுவேன். அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தா அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னன்ற கைடன்ஸ் கொடுப்பேன். ஓகேண்ணா. சோ இதுக்கு வந்து ஒரு காஸ்ட் உண்டு. ஓகேண்ணா. ஒரு மணி ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். அப்புறம் டோட்டலா கம்ப்ளீட்டா உங்களோட எனர்ஜி ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி சரி பண்றதுக்கு உங்களுக்கு டெய்லி 1/2 மணி நேரம் ஹீலிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி காலையில தூங்கி எழுந்த உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னவோ அந்த டெக்னிக் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கொடுப்பேன். இது இல்லாம 15 ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் என்கிட்ட நீங்க பேசுவீங்க. இந்த 7 நாள் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். 7 நாள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா 7 நாள் தொடர்ந்து கம்பல்சரியா பண்ணுவோம். 7 நாள் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை டெய்லி டியூன் பண்றதுக்கு 7 நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன். 7 நாளைக்கு நான் சார்ஜ் பண்றது எவ்வளவு அப்படின்னாக்கா 7,500. ஓகேவா? நான் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி 7 நாள் ரெடி பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி இதை பண்ண சொல்லிட்டேன்னா நீங்க தொடர்ந்து அது ஒரு 21 நாள் நீங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுன்னா ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அது 21 நாளைக்கு அப்புறம் நான் என்ன சொல்லி கொடுத்தோம்னா அது ரெகுலரா நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா நீங்க இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து ஒரு அபாண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்து என்ன பணம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கான ஐடியா, அது இல்லாம வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். ஓகேவா? சரி. ஆனா இப்ப வந்து நம்ம எவ்வளவு இது பண்ணணும்? 7,500. அப்படிங்களா? சரிண்ணா. நான் 2-3 நாள்ல ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே, 7 நாள்ல ஓகேவா? நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ.